அவ்வளவுதான், மும்பை ரீச் பண்ணியாச்சு. கல்லுல ஒரு சொட்டு தூக்கம் இல்ல. நம்ம தான் இந்தாச்சு மும்பை போயாச்சு, வந்தாச்சு சைடுல ரைட் போயாச்சு. என்னாச்சுப்பா என்னாச்சு? தண்ணி கொண்டாங்க. இல்ல சும்மாதான் நம்ம தான் இங்க இருந்து போவேன், பாத்துருக்கேன் நானு சைடுல வருவேன். வண்டிய இப்போ வரைக்குமே நான் உண்மைக்கு உண்மையா ஒரு பொண்ணாதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். தாலி கட்டுறது உடம்பு சோத்துக்காக கட்டுறேன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா உண்மையிலே அன்புக்காக தாலி கட்டுறாங்க. வண்டிக்கு சேலை கட்டிட்டு என் பொண்டாட்டி என் பொண்டாட்டியா? ஆமா எல்லாம் இதாயிருச்சா? ஆமா தாலியே கட்டியிருக்கேன். பாருங்க தாலி நம்ம வண்டி அப்படிதான் இருக்கும். இன்னும் இருக்கு, வேலை இருக்கு. இப்ப உங்க சொந்த வண்டி தானே? இல்ல கம்பெனி வண்டி தானே. 30,000 ரூபாய் மாசம், டெய்லி 200 ரூபாய் சாப்பாடுக்கு. வண்டிக்கு டெக்கரேஷன் ஓனர் தான் பாக்கணும். ஆமா ஓனரும் இல்லையா? வாடகைக்கு ஓட்டுறேன் நானு. வாடகை வண்டிக்காடா அவ்வளவு டெக்கரேஷன் பண்ணிட்டு சுத்துற? முதல்ல வண்டியை ஓட்டி காசு சம்பாதிச்சு இன்னொரு சொந்த வண்டியை போடுறது எப்படி? அடுத்தடுத்து இப்படி வளர்ச்சி. என் பொண்டாட்டி தானே பண்றேன். வேற ஒருத்தன் ஓனர். யார் தடுத்தாலும் நிறுத்த மாட்டேன், என் பொண்டாட்டி அது. ஆமாதான். வண்டிக்கு பாவம் நிறைய கண்ணு வைக்கிறாங்க வண்டிய. ஆமாதான். எதுக்குடா மீசிய முடிக்கிட்டு இருக்க? ஆமாதான், எல்லாம் நம்ம வண்டி தான். ஆனா என்ன வண்டி இன்ஜின் தான் சீஸ் ஆயிடுச்சு. சீஸ் ஆயிடுச்சு. ஏப்பா என்ன சீஸ் ஆயிடுச்சு? வண்டி சீஸ் ஆயிடுச்சு. இல்ல அப்புறம் அந்த சேலை கட்டந்த நான் கட்டந்தா ஃபுல்லா சாரி ஃபுல்லா சேலை ஃபுல்லா கட்டறேங்க. ஐயோ வண்டிக்கு சேலை கட்டிய போல உடம்ப மாடா போல. நாம தான் வந்தாச்சு. நம்ம தான் நீங்க தான். நாம தான். ஐயோ எனக்கு ஒட்டிக்கிச்சு.